இந்த விழாவிலே அடுத்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மருமகன் எம்ஜிஆர் விஜயன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் அன்போடு பேச அழைக்கிறோம் நிகழ்ச்சியின் சார்பாக. உலகத் தமிழர்களின் அன்றாட வாழ்விலே ஒரு அங்கமாக மாறிவிட்ட இந்த சரித்திரம் படைத்திருக்கின்ற காவியத்திலே நிரந்தரமாக இருக்கின்ற பாடல்களுக்கு பின்னணியாக அமைந்துவிட்ட அதிசய குரலுக்கு சொந்தக்காரராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பெரியவர் டிஎம்எஸ் ஐயா அவர்களையும் அவருடைய இளவல்கள் இடியோசையென முழக்கி இங்கே இசைபாடிக்கொண்டிருக்கின்ற காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். அவர்களெல்லாம் நாம் மிகுந்த நன்றியோடு மிகுந்த பாசத்தோடு கடமையோடு இங்கே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். தமிழ்த்தாயின் மூத்த மகன்களும் கலைத்தாயின் இரு கண்களுமான மக்கள் திலகத்திற்கும் நடிகர் திலகத்திற்கும் வெற்றி திலகமாக அமைந்துவிட்ட பெரியவர் டிஎம்எஸ் ஐயா அவர்களை காலிலே பணிந்து வாழ்த்து பெறுகின்ற வயதிலே தான் நாம் இருக்கின்றோம். அவரை பற்றி பெருமையாக அதிகம் பேச வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால் அவர் செய்யாத சாதனைகளும் இல்லை, பெறாத பெருமைகளும் இல்லை. ஆனால் கடமைதான் நமக்கு மிஞ்சி இருக்கின்றது. இப்படிப்பட்ட மகான்களை, நம்முடைய காலங்களே வாழ்கின்ற அந்த மகான்களை எல்லாம் நாம் வாழ்த்துவதோடு நிறுத்தி கொள்ளாமல் அவர்களுடைய இந்த முயற்சிகளுக்கு நாம் மிகுந்த உறுதுணையாகவும் அமைந்திட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். அருமை சகோதரர்கள் செல்வகுமார் அவர்களும் பாலராஜ் அவர்களும் தங்களுடைய தந்தையாருடைய திறமையிலே கிஞ்சித்தும் குறைவில்லாமல் அற்புதமாக பாடுகின்ற இந்த பாடல்களை நாம் கேட்டோம். ஆகவே தமிழகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் டிஎம்எஸ் அவர்களையும் அவருடைய புதல்வர்களையும் பாராட்டி விழா எடுக்க வேண்டும். அப்படி நாம் செய்யவில்லை என்றால் நன்றி மறந்த ஒரு பாவத்திற்கு ஆளோம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இன்றைய தினம் ராமாபுரம் தோட்டத்திலே வாடுகின்ற முறையிலே டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மருகின்ற வகையிலே இந்த கலை குடும்பத்தை அந்த குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துகின்ற ஒரு நிலைமையில் இருக்கின்றேன். சிலர் சொன்னார்கள், ராதாரவீரன் சொன்னார்கள், அவர் திமிரோடு பேசுவார் என்றெல்லாம் சொன்னார்கள். தகுதி இருக்கிற இடத்திலே, திறமை இருக்கிற இடத்திலே திமிர் இருந்தால் ஒன்றும் தவறில்லை தான். ஐயா அவர்கள் ஒரு குழந்தையை போன்றவர், அவர் ஒரு தெய்வ பிறவி. அதனால் அவர்கள் சில சமயங்களிலே சொல்லப்படுகின்ற சில வார்த்தைகளை பத்திரிகைகளோ மற்றவர்களோ அதை தவறாக திரித்து கூறுவதும் உண்டு. என்னை பொறுத்தளவிலே டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் டிஎம்எஸ் ஐயா அவர் மீது மிகுந்த மரியாதையும் மிகுந்த அன்பையும் கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு சிறிய உதாரணத்தை மட்டும் நான் நேரிலே கண்டவன் என்ற வகையிலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன்.